நீங்க பேனாசோனிக்ல ஏசி வாங்க போறீங்களா? இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு பேனாசோனிக்ல ஏசி வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஏசியை நான் பிளிப்கார்ட்ல தாங்க வாங்கினேன். 1 டன் ஏசி 3 ஸ்டார் ஏசி. நான் பிளிப்கார்ட்ல 16ஆம் தேதி நான் வாங்கினேங்க. 16ஆம் தேதி கரெக்டா என் கைக்கு இந்த ஏசி வந்ததுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேதி 21 ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏசியை இன்னும் வீட்டுல ஃபிட் பண்ணல யாரும் வந்து. 17ஆம் தேதி எனக்கு டெக்னீஷியன் வந்தாருங்க வீட்டுக்கு. அதாவது 16 ஏசி வந்துச்சு. 17ஆம் தேதி ஒரு டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்தாரு. வந்து பார்த்துட்டு 7200 ரூபா ஆகும் உங்க வீட்டுக்கு ஏசி மாட்டணும்னா அப்படின்னு தெளிவா சொன்னாரு. நான் வந்துட்டு நெட்ல பார்த்திருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 தான் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்துச்சு. ஆனா எக்ஸ்ட்ரா காப்பர் பைப் எல்லாம் சேர்த்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7200 ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. நான் இருந்துட்டு டோட்டலா எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டேன். இங்க பாருங்க ஸ்டாண்ட் இருக்கு, ஏசியோட ஸ்டாண்டு, அது போக காப்பர் ஒயரு, ஃபோமு எல்லாமே நான் தனியா வாங்கி கொடுத்துட்டேன். இன்னுமே நான் எங்க வீட்டுக்கு இன்னும் சர்வீஸ் பண்ண ஆளுங்க இன்னும் வரல, இன்னும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கல. இன்னைக்கு 21 தேதி ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆகுது. இன்னும் எங்க வீட்டுல இந்த ஏசியை இன்னும் மாட்டாம வச்சுக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டாலுமே இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, இந்தாங்க மேனேஜர் நம்பர் கொடுக்குறேன் பேசுங்கன்னு சொல்லி 3-4 மேனேஜர் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. எல்லாத்திட்டையும் நான் ஃபோன் பண்ணி பேசுறேன், கரெக்டான ரெஸ்பான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு இந்த பேனாசோனிக்ல இவ்வளவு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக இந்த அற்புதமான ஏசியை எப்ப மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சத்தியமா சொல்றேங்க, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்டா இந்த ஏசி வாங்கணும்னு எனக்கு இப்ப இருக்கு.